கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 31 அதிகாரம் 13 முதல். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். இந்த உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த பெண்மணி எவ்வளவு ஆக்டிவாக தன் குடும்பம் அப்படின்றதோட உடல் நலம், மனநலம் இவைகளிலே ரொம்ப கவனமாக பேலன்ஸாக இருக்காங்க. அடுத்தது உணவு விஷயத்தில் மிக சரியாக நடந்திருக்காங்க. அவர்களுக்கான உடைய குடும்பத்துக்கு கொடுக்கறதுல கவனமாக இருந்திருக்காங்க. அடுத்தது அவர்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் தன்னுடைய நேரங்களை உழைப்பாக்கி அதில் வருமானம் ஈட்டி இன்னும் அழகாக நேர்த்தியாக ஒரு முழுமையாக அந்த குடும்பத்துக்கானதை எல்லாம் செய்வதற்கு திட்டம், உழைப்பு அந்த அம்மா கிட்ட இருந்திருக்கு, அந்த பெண்மணிக்கிட்ட இருந்திருக்கு. இன்றைக்கு பெண்மணிகள் எப்படி இருக்கீங்க? ஒரு திருமணம் என்கிற ஒரு ஆவல், திருமண வாழ்க்கை பற்றிய கனவு, ஆணானால் பெண்ணை பற்றிய கனவு, பெண்ணானால் ஆணை பற்றிய கனவு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ நான் எப்படி பார்க்குறேன், நான் புரிஞ்சுக்கிட்டது, திருமணம் அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கையை பற்றி நிறைய பேர் 10ல் 9 பேர் சிந்திக்கிறது இல்லை. ரொம்ப தாமதமாக ஒரு வேளை ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறார், 30 வயசுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேணால் வாழ்க்கையை பற்றி, பணம், பொருள் இதை பற்றிலாம் வேணால் யோசிப்பார் போல். பெண் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் திருமண வாழ்வை பற்றி ஆயத்தமாக இருந்தால் எப்படி கனவு காண்றீங்க, திட்டமிடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, உங்கள் தரிசனம் என்ன, வாட் இஸ் யுவர் விஷன் அண்ட் பிளான், திங்க் பண்ணுங்கள். அடுத்தது, திருமணம் ஆகி வாழ்ந்து கொண்டிருப்பவரானால் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமான உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்போல்லாம் வேலைக்கு போகிறாங்க, அதனால் பெரும்பான்மையாக அவருடைய உழைப்பானது 8லேருந்து போக வர்ற 2 மணி நேரம் சேர்த்தா 10 மணி நேரம் போகுது. அல்லது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பல மணி நேரங்கள் நீங்கள் உழைக்கிறீங்க, அது சரிதான். ஆனால் இந்த குடும்பத்தோட ஆரோக்கியம், அதுக்கு உங்கள் கையினால் கொடுக்க வேண்டிய ஆகாரம், அடுத்தது அந்த குடும்பத்தை எல்லாரும் பார்க்கும் பொழுது நாம் உடையணிந்து நிற்கிறோம், அது நம்முடைய உடலுக்கு அல்லது குளிருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கெல்லாம் நம்முடைய உடைகள் பற்றி தெளிந்த மனம் அல்ல ஒரு 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 ஆரோக்கியமான தெளிவு அதில் இருக்கிறதா? ஏன்னா உணவு, உடைன்ற அடிப்படை தேவை. இந்த பெண்மணி அதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதில் அவங்களோட கை இருக்குது, அவங்களோட மனம் இருக்குது, அதில் உற்சாகம் இருக்குது, அதை மிக நேர்த்தியாக செய்கிற ஒரு பெண்மணியாக இருக்காங்க. அது அந்த குடும்பத்துக்கு தெரியுது, குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிற மற்றவங்களும் கண்டிப்பாக தெரிய வரும்ல. ஒரே நாளில் இவ்வளவும் அவங்க வரிசையாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அந்த பெண்மணியை நாம் பற்றி பேசுவதானால் இவைகளெல்லாம் பேசலாம், இப்படியெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த அருமையான தாய் தன் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு குணவதியாகிய பெண்மணி, கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்மணி, தன் குடும்பத்தை மிக நேர்த்தியாக தன் உழைப்பால், தன்னுடைய கவனத்தால், தன்னுடைய அர்ப்பணிப்பால் எப்படி செய்வாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதை நமக்கு காண்பிக்கிறாங்க. ஸோ சகோதரிகள் நிச்சயமாக இதை பார்க்கணும், பெண் பிள்ளைகள் பார்க்கணும். நம்ம ஒரு குடும்பம்ன்றது தேவன் நம்ம கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவு. அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுகள் மிகப்பெரிய பரிசு. அந்த குடும்ப உறவுகளுக்குள்ளே இருக்க வேண்டிய மகிழ்ச்சி நாம் காப்பாற்ற வேண்டிய ஒன்று, அதை ஸ்லாகித்து அதை அனுபவிக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கி இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை, தேவன் அனுமதித்த விஷயங்களை தவற விட்டுட்டு செயற்கையான பல விஷயங்கள் பின்னாலே நாம் ஓடிட்டுருக்கும் தான் தோணுது. சில வார்த்தைகள் நாம் கவனிக்கலாம். முதல்ல இந்த உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் ஒன்று. அடுத்தது அந்த அம்மா தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள்னு இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க லோக்கல் ஏரியாவில் கிடைக்கிறத விட சில நல்ல ஆகாரங்கள், இப்போ புருஷனுக்கு பிடிச்சது, பிள்ளைங்களுக்கு பிடிச்சதுன்னு கூட இருக்கலாம் இல்லையா? அல்லது ரொம்ப நல்ல ஆரோக்கியமானதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதை போய் கொண்டு வருகிறாளாம். அப்போ அவர் என்ன மாதிரியான ஒரு உதாரணம் சொல்கிறாருன்னா, அந்த அம்மாவோட வேலையை பார்த்து, வியாபார கப்பலை போல. அப்படின்னா என்ன? வியாபார கப்பல்னா என்ன தெரியுங்களா? பேசஞ்சர்ஸ் அதில் இருக்க மாட்டாங்க,
பொருட்கள் இருக்கும், எல்லா விதமான பண்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அதில் சுமந்து கொண்டு வருவார்கள். குட்ஸ் கப்பல் இருக்கு இல்லையா, சரக்கு கப்பல் சொல்றோம் இல்லையா, அதுதான். அதுல பொருட்கள் நிறைய இருக்கும். அப்படியானால் இந்த பொருட்களை எல்லாம் தன் வீட்டுக்கானதை எல்லாம் சேகரிக்கிற ஒரு பெண்மணியாக அதை திட்டமிட்டு செய்யறவங்களா இருக்காங்க. அதுல குறிப்பா இங்கே சொல்லப்பட்டது ஆகாரம். அப்புறம் 15ஆம் வசனம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கூட கொடுக்குறாங்க. அது சாப்பாடாக இருக்கலாம், வேலைக்காரிகளுக்கு, வேலைக்காரருக்கு சம்பளமாக இருக்கலாம், தினக்கூலியாக இருக்கலாம். இருட்டோடு எழுந்து, பொதுவாகவே நமக்கும் தெரியுது, பெரியவங்களும் சொல்லுவாங்க, காலையில் அதிகாலையில் எழுந்துருங்க, அதிகாலையில் எழுந்து நேரப்பட தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தனி ஜபம் பண்ணுங்க, மாலையில் இரவு ஜபம் பண்ணுங்க, குடும்ப ஜபமாக கூட அதை பண்ணுங்க. ஆனால் நீங்கள் காலையில் எழுந்துருங்கன்றது ரொம்ப உலகம் முழுசும் ஒத்துக்கொள்ளக்கூடிய எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயந்தான் இது. அப்போ இந்த இருட்டோடு எழுந்திருத்தல் அப்படின்றது ஒரு நல்ல பழக்கம். இதை இன்னைக்கு ஒரு போதனையாக தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்து போச்சு. முன்னெல்லாம் இயல்பாக இருந்தது. அப்படி தான் நம்முடைய தாத்தா பாட்டி எழுந்தாங்க, நம்முடைய அம்மா அப்பா எழுந்தாங்க, அங்கே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. இன்றைய தலைமுறை பிள்ளைகள் இருட்டோடு எழுந்திருப்பதல்ல, இருட்டின நேரத்தில் தான் முழிச்சிருக்காங்க, விடியும் பொழுது தான் அவர்கள் தூங்குறாங்க. இன்னைக்கு அப்படி தான் முக்கால்வாசி பேர் இருக்கிறது. அதனால் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், குடும்பத்துக்குள் இருக்க வேண்டிய அந்த சூழல் ஆரோக்கியம், இவர்கள் சமுதாயத்தில் போய் பழகுகிற விஷயங்களில் எல்லாத்துலேயும் பாதிப்பு வருது, நிச்சயமாக பாதிப்பு வருது. இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சா உங்களுக்கே புரியும். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இருட்டோடு எழுந்து இது எல்லாத்தையுமே அந்த அம்மா தானாக மனமுவந்து செய்கிறாங்க, இன்ட்ரெஸ்டாக செய்கிறாங்க. ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு சுய ஆர்வத்தோடு அவங்க செய்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்குள் இருக்கிற பெண்மணியானால் உங்கள் கடமையை நீங்கள் செய்வதற்கு கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் செய்வதற்கான ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம், ஒரு திட்டம் இருக்கணும். ஜாய்ஃபுல்லாக அதை நீங்கள் செய்யணும். நான் தான் சொல்கிறது உண்டு, நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, அதையும் உற்சாகமாக செஞ்சிடக்கூடாது, சந்தோஷமாக செஞ்சிடக்கூடாது, கோபத்தோட, கசப்போட, முறுமுறுப்போட, வெறுப்போட இல்லை இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் தானே செய்ய போகிறீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா கர்த்தர் நிமித்தம். ஏன்னா நமக்கு ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மனுஷருக்கென்று செய்யாதிருங்கள், எதையுமே நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஒரு குடும்பத்தில் உங்கள் கடமையை செய்யும் பொழுது அதை நான் கர்த்தருக்கென்று செய்கிறேன் அப்படின்னு செய்யுங்க. அப்படி நினச்சிக்கலாமா? நினச்சிக்கலாம். உண்ணவும் உடுக்கவும் அந்த 2 விஷயத்தில் கூட நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் உடுத்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்யுங்கள் இல்லை வசனம் சொல்லுது. நீங்கள் இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன், ஒரு புதிய பலம், உற்சாகம் மனசு கண்டிப்பாக வரும். இப்பொழுது கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருக்கிற உங்கள் கடமைகளை எல்லாம் நீங்கள் மனமும் வந்து மனப்பூர்வமாக சந்தோஷமாக செய்ய முடியும். அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்வீங்க. 16 ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தில் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள். ஊரில் ஒரு பக்கத்தில் வயல் நிலம் விற்பனைக்கு வருது, விசாரிக்கிறாங்க, நல்லதா எப்படி, அதில் நம்ம பிரயோஜனமாக நம்ம பண்ணலாமா, நம்ம பயிர் வைக்கலாமா. அடுத்தது தன் கையின் பணம், இவங்க சம்பாதிக்கிற பணம் இருக்குல்ல, அதில் திராட்சை தோட்டம் வேற ஒன்று வாங்குறாங்களாம். எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க போல இருக்குது இவங்க. அந்த அளவுக்கு இவங்கள் தங்கள் நேரத்தை, தங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்துகிறாங்க. அதாங்க முக்கியம். பல நேரம் நீங்கள் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போதே யோசிக்கலாம், எனக்கு உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கே, மனசு ரொம்ப சோர்வாக இருக்கே, ரொம்ப வருஷமாக என்னுடைய சரீரமெல்லாம் பலவீனமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, நீங்கள் கர்த்தருக்கென்று ஏதாவது செய்யும்படியாக உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டால் இந்த பலவீனங்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும், காணாமல் போயிடும். அது உங்களுக்கே தெரியும். ஒன்று நீங்களே தூரமாக தள்ளிடுவீங்க, அடுத்தது கர்த்தர் அதில் சுகத்தை கொடுத்துருவார். 17 தன்னை பலத்தால் எடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். ரொம்ப முக்கியமான வசனம் இது, நுட்பமாக நாம் இதை கவனிக்கணும். என்னென்னா, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு இப்போ இடுப்பில் பெல்ட் போட்டு டைட்டாக அது துணி கீழே கழண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பொதுவாக. ஆனால் இடுப்பில் ஒரு கச்சையை கட்டி ஒரு பெல்ட்டை போட்டு டைட் பண்ணும்போது முழு உடலுமே கொஞ்சம் அப்படி பிடிச்சி நிமிர்ந்து நிற்கிறதுக்கு உதவி செய்வதாக, தளராமல் நிற்பதற்கு, வேலை செய்வதற்கு, நடப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும் அந்த இடுப்பில் கொடுக்குற அந்த கிரிப். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்களாம், தன்னைத்தானே பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார். ஏன்னா வேலை இருக்கு இவங்களுக்கு, இவங்க ஏற்கனவே திட்டமிட்ட அன்றாட கடமைகள் இவங்களுக்கு முன்னால் இருக்கு, இவங்க அதை விரும்பி செய்கிறாங்க, உற்சாகமாக செய்கிறாங்க. அதனால் அவர்கள் இருட்டோடு எழுந்திருக்கிறாங்க, இரவிலே கூட செய்கிறாங்க. 18 தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். சில நேரத்தில்
டெய்லி தூங்காமலே இருப்பாங்க, பகல்லையும் இப்படியே வேலை செய்வாங்கன்னா சாத்தியம் இல்லைல்ல. சில நேரம் இரவில் கூட அவர்கள் விளக்கு அணையாமல் அவர்கள் மிக கவனமாக ஏதோ ஒன்றை கம்ப்ளீட் பண்ணணும், இதை முடிச்சிடணும், இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடணுன்ற மாதிரி அவர்கள் அதை தீவிரமாக செய்து முடிப்பாங்களாம். இன்றைக்கு இந்த பெண்மணியோட இவங்க செயல்பாட்டோட கொஞ்சமாவது நம்ம மேட்ச் ஆகிறோமான்னு பாருங்கள். அல்லது எனக்கு விருப்பம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க முதல்ல. இப்போவே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பலவீனமாக இருக்குது, வியாதியாக இருக்குது, மனசு என்னமோ விரும்புது, இந்த வெறும் விருப்பத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, முயற்சி செய்யணும், இறங்கணும் நம்ம அதுக்குள்ளே. 19 தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். ராட்டினத்தில் வைக்கிறான்னா நூல் போட்டு ராட்டினத்தில் நெய்வாங்க பார்த்தீங்களா, அது. இந்த பக்கம் கதிர், வயலில் வேலை செய்யறது. திராட்சை தோட்டம், வயல் வாங்கியிருக்காங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் போய் வேலை செய்யணும் இல்லை. மற்றபடி வீட்டிலேயே இருக்கிற மாதிரி ஒரு சமயம் இருக்குமானால் ராட்டினத்தில் நூல் வைத்து அதை நெய்யும் ஒரு பழக்கம், பஞ்சை நூலாக ஆக்கும் ஒரு வேலை, அதுவும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 20 சிறுமையானவர்களுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். எனக்கே ஒன்றும் இல்லை, எனக்கு கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை, நானே இன்னொருத்தர் கையை பார்த்துன்னு இருக்கிறேன் இப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் கொடுக்க விரும்பினால் கொடுப்பதற்காகவே ஏதாவது செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் வந்துடும், முயற்சி வந்துடும். நல்லா யோசிங்க. அப்போ இந்த பெண்மணி ஒரு சிறு சிறு வேலைகளை செய்கிற மாதிரி அவர்கள் செய்யும் வேலைகளில் இருக்கும் வருமானங்களை கொண்டு குடும்பத்துக்கான இதெல்லாம் செய்கிறாங்க, தன் வேலைக்காரருக்கு நன்மை செய்கிறாங்க, படிகளக்கிறாங்க, பிறகு சிறுமையும் எளிமையானவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்படி தான் ஒரு பெண்மணி செயல்படணும். குணசாலியான தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ அப்படி இருந்தால் அவங்க இப்படிலாம் இருப்பாங்க. 21 தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அருமையான உடைகள் இல்லையா, டபுள் லேயர் உடை. ஏன்? குளிர்காலத்துக்காக. அப்படி ஒரு விஷயம் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்போ பயம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த இரட்டை துணியாலான உடை இருக்கிறது, குளிர் சமயத்தில் அதை போட்டுக்குவாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கம்பளம், ரத்தன கம்பளம், பிறகு மெல்லிய புடவை. ஏன்னா ராட்டினத்தில் நூலை இவர்களுக்காகவே செய்து கொள்ள முடிகிறது இல்லையா. இப்போ தறியில் அவர்கள் ஒருவேளை அந்த நூலெல்லாம் கொடுத்து கூட அந்த துணியை செய்யலாம், கம்பளம் செய்யலாம், புடவை செய்யலாம், தன் உடைகளை அவர்கள் செய்து கொள்ளலாம். அப்போது இவைகள் எல்லாத்தையுமே இனிமேல் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது ஞானம் அல்ல. ஆனால் என்னால் ஆனதை என் சூழ்நிலைக்கு நடுவில் நான் ஏதாவது செய்ய போகிறேன். நான் நேரத்தை வீணடிக்காமல் ஃபோனில் பல மணி நேரம், டிவியில் பல மணி நேரம், அக்கம் பக்கம் பேசுகிறதில் பல மணி நேரம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு பிரயோஜனமாக செய்து ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செய்ய, நன்மை செய்ய, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நான் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு நினைங்க. நான் சும்மா இருக்கிறேன், ஏதாவது சம்பாதிக்கணும், எனக்காக நான் ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமானதை, நற்கிரியைகளை செய்ய, பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க. ஏன்னா நமக்கு அப்படி தான் கட்டளை கொடுக்கப்பட்டது. ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படி தான் சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சா முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக தேவன் விருப்பத்தையும் செய்கை நமக்குள்ளே உண்டாக்குவாரானால் அதை செய்து முடிப்பதற்கான திராணியை நமக்கு அவர் கொடுப்பார். ஜெபம் பண்ணு. இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. இந்த பெண்மணியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தலைமுறையிலே இப்படிப்பட்ட ஒரு குணவதியை, உமக்கு பயப்படுகிற, தன் கரங்களால் தன் வீட்டு காரியங்களை எல்லாம் செய்கிற தகப்பனே, பெண்மணியை ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக பிள்ளைகள் தேட வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் சபையிலே, குடும்பங்களிலே இருக்க வேண்டும். இதோ இன்றைக்கு திருமணத்துக்காக பல வகையில் தேடும் கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கிறோம். நல்ல கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை விட்டுவிட்டு இந்த உலக சம்பத்து, பணம் பொருளுக்காக விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறதையும் பார்க்கிறோம். இதோ எங்கள் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளான சந்ததியாகவும் அதில் அவர்கள் இந்த குணசாலிகளாக, உமக்கு பயப்படுகிறவர்களாக ஆணும் பெண்ணும் வளர நீர் அவர்களை ஆட்கொள்ளும் தகப்பனை வழி நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.